ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி, அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி, ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்ட அழகரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள், அதாவது பிப்ரவரி 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார பலன்கள், கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருப்பது மட்டுமல்ல, குரு பார்வையில் இருக்கிறார். அந்த 5 கிரகங்களும் குரு பார்வையில் இருக்கின்றன. எந்த ஒரு கிரகமும் குரு பார்வையில் இருந்தால் பல நன்மைகளை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது. குடும்பஸ்தானத்தில் குரு, அப்போ குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, பொருள் வரவு. ஏன்னா தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருக்கிறார், தன பிராப்தி உண்டல்லவா. அப்போ உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதையும் தாண்டி உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 10ல் அமர்ந்திருக்கிறார். 10ல் செவ்வாய் அமர்ந்து குரு பார்வை பெறுவது இன்னும் சிறப்பு. அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை தொழில் செய்யணும், தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தொழில் செய்யலாம். அப்போது தொழிலில் ஒரு எடுத்த உடனே ஒரு வளர்ச்சியை தேடித்தரும். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ், சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் போன்ற அத்துணை அன்பர்களுக்கும் இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுது. பணம் 10 செய்யணும்னு சொல்லுவாங்க. பண வரவு சிறப்பாக இருக்குது. அதுவே ஒரு பெரிய இமாலய சிறப்பு. 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, அதுவும் சிறப்பு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். இல்லை தொழில் பண்ணுறோம் அப்படின்னா தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் தொழிலில் மிகுந்த வளர்ச்சி ஏற்படும். பாருங்கள், உங்களுக்கு 10க்குடைய சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது ரிஷபத்துக்கு தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்பட போகிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை. இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு 10ல் இருக்கார். 10ஆம் இடத்தை விரிவாக்கம் செய்யக்கூடியவர். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு ரிஷபராசி அன்பர்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. தயாராக இருந்துக்குங்க ஃப்ளைட் ஏறுறது. மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இரும்பு சார்ந்த தொழில்
சின்ன லேக் ஃபேக்டரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கெல்லாம் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது. அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு என்று சொல்லக்கூடிய நல்லது நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக மீனத்தில் இருந்து தனது ராசி அதாவது ரிஷபத்தை பார்ப்பதால் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு தீர்வு கிடைச்சி சரியாயிடும். 2ஆம் இடத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். நல்ல பண வரவு, குடும்பத்தில் ஒரு அமைதி அப்படின்னு சொல்லி பாருங்கள். 4ல் கேது இருக்குது. மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. அவங்க பேசுகிறது உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ கான்ட்ரவர்சி இருக்கும், கருத்து வேறுபாடுகள் வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும், சவாரி கிடைக்கும். ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ப்ளஸ் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும். எச்சரிக்கையாக இருங்க. அசையும் சொத்துக்களான வண்டி, அதாவது வண்டி மட்டுமல்ல, அசையா சொத்துக்களான வீடு போன்ற, அதாவது மால், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போன்று பெரிய லெவலில் வச்சு நடத்துகிறவங்களும் சரி, சிறிய நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, அதை செலவுகள் வைக்கும். 4ஆம் இடம் என்பது கேது இருக்கிறதால செலவுகள் ஏற்படும். அதாவது வீட்டு பராமரிப்பு செலவு இருக்கும். வீட்டை பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க கொடகுழி விட்ட இடத்துல. இல்லை ஷாப்பிங் அதை கடைகண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்கு ஷட்ரு போயிடுச்சு, மற்றபடி ஃப்ளோரிங் போயிடுச்சு, சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்படி செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. படிக்கிற பிள்ளைங்க நல்ல இன்வால்மெண்ட்டோடு படிச்சிங்கன்னா ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிபி சுகர் எகிரி ஒரு சிலர் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தே தீரும். நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்குங்க. ஒன்று அவங்க படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லை உங்கள் மூலியமாக ஏதாவது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடல் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கார். சூப்பர். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். ஒன்று அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கும். அதில் ஒரு ரெவென்யூ, ஒரு சந்தோஷம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலிருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு, இல்லை பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இது ஒரு சந்தோஷம். இப்படி உங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதாயம், அனுகூலம், சந்தோஷம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு மிக மிக ஆதரவாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணி தொழிலை மாபெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தி தருவார்கள். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஸோ கூட்டு தொழில் வளர்ச்சி அடையும். கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மற்றபடி 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அதாவது விபரீத ராஜயோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும். அதாவது வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக அமையும். மற்றபடி பாருங்கள், 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கார். 10ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையும் இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வளர்பிறை இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள் தான்.
ஆனால் உங்களுக்கு அதிகப்படியான உங்களுக்கு வாழ்க்கையில் பல சுபீட்சங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த 7 நாட்களும். சாதிக்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் ஒரு சாதனை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம், வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு நுணுக்கங்களோடு அணுகி பெரிய லெவலில் நீங்கள் உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்கள் போட்டிக்கு நீங்கள் தயாராகி நீங்கள் அதில் ஜெயிப்பதற்கான ஒரு அம்சம் இருக்கிறது. வெளிநாடு போகிறதுக்கான ஒரு நிலையும் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கும். அற்புதமாக இருக்க போகிறது. சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளம்.